ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு பொருட்கள் வாங்குவது அதிர்ஷ்டம் தருவதா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பொருட்களையும் குறிப்பிட்ட கிழமைகள்ல வாங்குறம்போது, சில சமயங்கள்ல துரதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அந்த வகையில சனிக்கிழமையில இந்த பொருட்கள வாங்கக்கூடாது. அது எந்தெந்த மாதிரி பொருட்கள் அப்படிங்கிறத அந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவோம் தெளிவோம் சேனல். சனி பகவானுக்கு உகந்த சனிக்கிழமையில இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள வாங்கவே கூடாது. இரும்பு அப்படிங்கிறது சனி பகவானுடைய ஆதிக்கம் செலுத்தும் பொருள். அதனால இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள அன்னைய நாள்ல கட்டாயம் வாங்காதீங்க. அப்படி வாங்குனா குடும்பத்துல தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள் கண்டிப்பா ஏற்படும். ஆனா, இரும்ப தானமா மத்தவங்களுக்கு சனிக்கிழமை வழங்கினோம் அப்படின்னா, கடன் தீரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. தீராத கடன் தீர சனிக்கிழமையில இரும்பு பொருட்கள தாராளமா தானம் பண்ணுங்க. சனிக்கிழமைகள்ல எண்ணெய் வாங்கக்கூடாது. சனி நீராடினால் தோஷங்கள் விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதாவது சனிக்கிழமையில தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சா தோஷங்கள் நீங்கும். ஆனா, எண்ணெய் வாங்க சனிக்கிழமை உகந்த நாள் கிடையாது. உப்ப என்னைக்கும் சனிக்கிழமையில வாங்காதீங்க. வெள்ளிக்கிழமையில வாங்குறது தான் சிறப்பு. சனிக்கிழமையில உப்பு வாங்கணும் அப்படின்னா, தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் நஷ்டங்கள சந்திப்பீங்க. வெள்ளிக்கிழமையில உப்பு வாங்கி பூஜை அறையில வைக்கிறது ரொம்பவே நல்லது. உப்புல மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால வெள்ளிக்கிழமையில மட்டுமே உப்பு வாங்க வேணும். அதே மாதிரி வீட்ட சுத்தம் செய்யக்கூடிய பொருட்கள சனிக்கிழமையில கண்டிப்பா வாங்காதீங்க. சனி பகவானுக்குரிய எள்ளையும் சனிக்கிழமை வாங்கக்கூடாது. ஆனா எண்ணெய கொண்டு சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா, சகல செல்வாக்கும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்கள வந்து சந்திக்கிறேன்.